அன்பின் ராஜாங்கம் அருளின் தெய்வீகம் மனிதராய் பிறந்தாரே, இந்த உலகினில் மனிதராய் பிறந்தாரே. நாம் இன்று 30/12/24 இருக்கின்றோம். என் இனிய உறவுகளே, நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி 66:4-5-6 இன்றோடு நீதிமொழிகள் முடிந்தது, முடிவு பெற்றது. நாம் தொடர்ந்து வாசித்து வந்த 31 நீதிமொழிகளும் நமக்கு நல்ல பலனை தந்தது. அவர்களுடைய செயலுக்கேற்ற நம் வாழ்க்கையை வாழ நல்ல உதவியாக இருந்தது. யார் சொல்வதையோ கேட்காமல், யார் எழுதியதையோ படிக்காமல், நமக்கென்று எழுதி வைத்த அந்த நீதிமொழிகளை நாம் படித்து அதன்படி வாழ முயற்சி செய்வோம். இன்றைய வாசகம் 1 யோவான் 2:12-17. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் லூகாஸ் 2:36-40. எருசலேமின் மீட்புக்காக விண்ணுலகம் மகிழ்வதாக. காத்திருந்த எல்லாரிடமும் எருசலேம் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அண்ணா குழந்தையை பற்றி பேசினார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. ஒரு குழந்தைகளை நாம் பற்றி பெருமை பேச ஒவ்வொரு பெண்மணியின் மேன்மை பெண்ணாக இருந்தால் மதிப்பு குறைவு. ஆனால் தாய்மை அடையும் போது தான் அவள் பெருமை ஓங்குகிறது. சிறு குழந்தைகளை அதனால்தான் இறைவன் உயர்த்தினார். நாம் போய் போதிக்க வேண்டாம். வாழ்க்கையை வாழ்ந்தாலே போதும். வாழ்வுதான் முக்கியம். அதைத்தான் செயலில் எதிர்பார்க்கும் இறைவன். ஒரு குருவானவர் கோர்ட்டுக்கு போகிறார். ஒரு கோவில் கட்ட போராடி கோர்ட்டும் கையுமாக அலைந்து அந்த கூண்டில் ஏறி பல ஜட்ஜ்மெண்ட்டுகளை சந்தித்து, பல போராட்டங்களை சந்தித்து அவர் அந்த கோவிலை பெற கடும் முயற்சி எடுக்கிறார். ஒரு நாள் அந்த ஜட்ஜ் கேட்கிறார், நீங்கள் மற்றவர்களை டிஸ்டர்ப் பண்ணுகிறீர்கள், எல்லா நேரத்திலும் சத்தமாக கத்தி ஆர்ப்பாட்டத்துடன் வழிபடுகிறீர்கள் என்று. இவரின் பதில், ஐயா, அது நாங்கள் அல்ல என்று இவரால் மறுதளிக்க முடியவில்லை. ஏன்னா அதை செய்பவர்கள் பாஸ்டர்ஸ் என்று தெரிந்தும் வாதாடி பர்மிஷன் வாங்கி கோவில் கட்டி விடுகிறார். இதை நாம் செயல் என்று சொல்கிறோம். நமக்காக எத்தனையோ முன்னோர்கள் நமக்காக வதைக்கப்பட்டு, வறுக்கப்பட்டு, துன்புறுத்தப்பட்டு, எக்ஸ் போல அறையப்பட்டு, இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். அவர்களை எக்ஸ் போல அறையப்பட்டு, இது தலைக்கீழாக அறையப்பட்டு, இதுபோல் பல கஷ்டங்கள் பட்டு இந்த திருச்சபை அந்த கிறிஸ்துவத்தை நம்மிடம் ஒப்படைத்து சென்றிருக்கிறார்கள். நாம் அதற்காக என்ன செய்வோம்? ஒவ்வொருவரும் நம்மால் முடிந்தவரை வாழ்ந்து காட்டுவோம். உடலும் உள்ளமும் அறிவும் ஆற்றலும் ஒன்று சேர வளர்வது தான் வளர்ச்சி. சிறுவன் இயேசு உடல் வளர்ச்சியிலும் ஆற்றலிலும் ஞானத்திலும் கடவுளது விருப்பம் போல் நிறைவேற்றுவதிலும் ஒரு சேர வளர்ந்தார் என்கிறது இன்றைய நற்செய்தி. நாம் வாழும் உலகம் இன்று அறிவிற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிறது. குறிப்பாக பாடத்திட்டங்களை படிக்க வைப்பதில் பெற்றோர்கள் அதிகம் அக்கறை காட்டுகின்றனர். உடல் ஆரோக்கியத்தை பற்றி, ஆரோக்கியம் தரும் உணர்வுகள் பற்றி, பிறர் அன்பின் அவசியம் பற்றி, உதவும் பண்பு பற்றி, மனிதம் வளர்ப்பதன் தேவை பற்றி அதிகம் கற்றுக் கொடுக்கவில்லை. அது மற்ற எதுவுமே ஆபத்தானது. நமது பிள்ளைகளை அறநெறியில் வளர்த்துவது எவ்வாறு, இறை நெறியில் நடத்துவது எவ்வாறு? இதற்கு இறை வார்த்தை பதில் தருவது நீதிமொழிகள் 22:6. நல்வழியில் நடக்க பிள்ளையை பழக்கவும், இறை நெறியில் நடக்க எபிரேயர் 6:4. ஆண்டவருக்கேற்ற முறையில் கண்டித்து திருத்து, அறிவு புகட்டி வளர்த்து வாருங்கள். இறை ஞானத்தில் முக்கியத்துவம் கொடுப்போம். நாம் இதை ஒவ்வொரு நாளும், நான் நீதிமொழிகள் ஒவ்வொன்றாக நான் எடுத்து வாசிக்கும்போது அதில் நான் நிறைய கற்றுக்கொண்டேன். அதே போல் ஒரு கன்னியர் என்னிடம் சொன்னது, நீ என்று இந்த நீதிமொழிகள் திருப்பாடல்கள் ஆரம்பித்தாயோ நானும் அதை படிக்க ஆரம்பித்தேன் என்று. இதுபோல் நிறைய பேர் சொல்கிறார்கள். இதோ இன்று நீதிமொழிகள் இன்றோடு முடிவு பெறுகிறது. நாம் மீண்டும் ஒவ்வொரு நாளும் தொடரும் இந்த சங்கீத தொடர்ச்சி. ஒரு நாளைக்கு 3 நம்மளுடைய வசனங்களை நாம் வாசிக்கிறோம். அந்த வாசனங்கள் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், அதை படிக்கும் பொழுது நம்மளுக்கு இறைவனுடைய அறிவும் ஆற்றலும் நிறைய நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதன்படி நம்மால் வாழ முடியாவிட்டாலும் முயற்சி செய்வோம்.
ஒவ்வொரு நாளும் நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீதங்கள், இறை வார்த்தைகள் நம்மை வாழ வைக்கும் என்று முழு நம்பிக்கையோடு நம்பி இதை முடிக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.